Hi guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் டிராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப ஹீரோவா டிவி பார்த்துக்கிட்டே எதுக்காண்டி நம்ம அந்த பிளேஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான். நான் யாரையோ அங்க மீட் பண்றதுக்காண்டி தான் போனேன், அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டுமே வரான். அவன் கையில ஒரு புக்குமே இருக்கு. அவனை ஹீரோ பார்த்து நீ ரெடியான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோவா நீ நிக்கிற பொசிஷனே சரியில்லையே, அடே நான் உன்னை இப்படி அடிக்க சொல்லலடா, இப்படி அடிச்சா என் உசுறு பொட்டுன்னு போயிடும்டா அப்படின்றான். அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா எப்படி அடிச்சா என்ன, நீ தானே உன்னை அடிக்க சொன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அன்னைக்கு டிடெக்டிவ் வந்தப்போ ஹீரோ மண்டையில அடிபட்டு மயங்கி விழுந்திருப்பான். அந்த டைம் அவனுக்கு அவன் யாரையோ போய் மீட் பண்ணது ஞாபகம் வந்திருக்கும். அதனாலதான் இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட அவனை அடிக்க சொல்லியிருப்பான். அதை கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோவா அதை விடு, நீ ஃபர்ஸ்ட் என்ன ஒழுங்கா அடின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஏதோ ஒலிம்பிக்ல கலந்துக்க போற மாதிரி ஹீரோவை அடிக்கிறதுக்காண்டி ஓவர் குஷி ஆயிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்ணை மூடிக்கிறான். அந்த டைம் ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வர எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு குஷியா கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்டா சட்டுன்னு அவனை அடிக்க ஹீரோவும் பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறான். இப்ப ஹீரோ அன்னைக்கு யாரை மீட் பண்ணதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோ அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டு மிர்ரை தான் மீட் பண்ணிருப்பான். இங்க ஹீரோயின் ஒர்க் பாக்குற கம்பெனிக்கு மிர்ருமே வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வேக வேகமா போய் படுத்துக்கிறான். மிர்ருமே அவளை பாக்குறதுக்காண்டி ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறான். அவன் போன பிறகுதான் ஹீரோயின் அப்பாடா தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு டீ குடுக்கறதுக்காண்டி ஹீரோயின் வரா. அங்க மிர்ரு இருக்கத பார்த்துட்டு மூஞ்ச ஃபுல்லா முடிய வச்சு மறைச்சுக்கிறான். எல்லாருமே ஹீரோயின் ஒரு மார்க்கமா பாக்குறாங்க. ஹீரோயினா நான் கொஞ்சம் ஷை டைப் அதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. நெக்ஸ்ட் மிர்ரா நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறான். இங்க ஹீரோயினா இனிமேட்டு அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி நினைக்க கரெக்டா அங்க மிர்ருமே வரான். ஹீரோயினா எங்க ஓடி போய் ஒளிறதுன்னு தெரியாம ஒரு செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த செடியை அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. மிர்ரா ஹீரோனை பார்த்து அங்க என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரியே பாக்குறான். இப்ப ஹீரோயினா அச்சிச்சோ பங்கமா மாட்டிக்கிட்டமே, சரி ஓகே சமாளிப்போன்னு சொல்லி நினைக்கிறா. மிர்ரா ஹீரோனை பார்த்து நீ தானே ஹீரோட ஃபேன், இங்கதான் ஒர்க் பண்றியா, இனிமேட்டு ரூல்ஸ மீறாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா இனிமேட்டு கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன் தெய்வமேன்னு சொல்லிட்டு ஆளை விட்டா காணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறா. இப்ப மிர்ரா அந்த இன்வெஸ்டிகேட்டர் கொடுத்த போட்டோஸை எடுத்து பார்த்தா அதுல இருக்குது அவனுக்கு ஹீரோயின் மாதிரியே தோண அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க லோனை ஒழுங்கா கட்டலன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிய சீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நீங்க சீஸ் பண்றதுக்கு என் கையில எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்ல, என்ன தவிரன்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட சீனியர் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காண்டி போறாரா. ஆனா அந்த பொண்ணு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. லாஸ்ட்ல அந்த பொண்ணா ஹீரோயினை பார்த்து என்னதான் உனக்கு வேணும் சொல்லி தொலைன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னோட சேலரி லெட்டரை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றா. அதுக்கு அந்த சீனியர் பொண்ணா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் பாக்கலான்னு சொல்லும் போது காண்டான ஹீரோயினா வெளியில வந்து ஒரு சின்ன விஷயம் அதுக்கு இவ்வளவு சீனை போடுறான்னு சொல்லிட்டு அவளை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட கால்ல கூட மணி சுத்தமா இல்ல. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சாப்பிடுறதுக்காண்டி உட்கார்றாங்க. ஹீரோவா அன்னைக்கு நான் மிர்ரை தான் மீட் பண்ண போயிருக்கேன், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்றான். ஆனா ஹீரோயினா அவன் பேசுற எதையுமே கேட்காம சோகமாவே உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா சாப்பிடாம தொணன்னு பேசிட்டே இருக்க, உனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அதை அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவா என்ன ஒர்க்ல சமத்தியா வாங்கின போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவ போனை எடுக்கிறதுக்காண்டி ஹீரோ குரலி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா அவனோட காலை வச்சு அந்த போனுமே எடுத்துடுறான். ஆனா கரெக்டா ஹீரோனுக்கு அந்த டைம் கால் வர ஹீரோயினுமே திரும்பி பாத்துடுறா. அவகிட்ட ஹீரோவா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ எனக்கு ஆணிய புடுங்க வேணான்னு சொல்லிட்டு போனை புடிங்கிடுறா. வீட்டு ஓனர் தான் கால் பண்ணி ரெண்ட் குடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினா நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள எப்படியாச்சும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத ஹீரோமே கேட்டுடுறான். இப்ப ஹீரோயினுக்கு எல்லா ப்ராப்ளமுமே ஒன்னா வர அவளுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயின் கிட்ட எவ்வளவு ரெண்ட்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா 50,000 அதை கேட்ட ஹீரோ இவ்வளவுதானா, இவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்றான். அவளை பார்த்து ஹீரோவா உன்கிட்ட இவ்வளவு கூட இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா நீ ஒரு பெரிய ஆக்டர், உனக்குலாம் இந்த அமௌண்ட் ஒரு விஷயமாவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுறா. அதுக்கு ஹீரோவா என்ன நீயே கடத்திட்டு வந்து நீயே திட்டிட்டு இருக்கியே, ஒரு நியாயம் வேணாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா உன்னை போய் கடத்தின பாரு, அதுதான் என்னோட லைஃப்ல நான்
செஞ்ச மிகப்பெரிய தப்புன்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா சரி உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, நான் ஒரு 1 lakh உனக்கு தரேன்னு சொல்லும் போது ஹீரோயினா 1 lakhலாம் வேணா, ஒரு 60,000 தான், நான் திருப்ப கொடுத்துறேன்றா. அதுக்கு ஹீரோவா என்ன இவ்வளவு சீப்பா கேக்குற, 1 lakh எடுத்துக்கோ அப்படி இப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோட கார்டை எடுத்துட்டு போய் ஹீரோயின் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஏடிஎம்ல போட்டு பார்த்தா ஹீரோட அக்கவுண்ட்ல பேலன்ஸே இருக்காது. இப்ப ஹீரோனோட மைண்ட் வைஸா அட பிக்காலி பயலே, அக்கவுண்ட்ல ஒரு நயா பைசா கூட இல்ல, இதுக்காட இவ்வளவு பில்டப் கொடுத்தான்னு சொல்லி நினைச்சிருப்பா. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட செம்ம காண்டா இத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனா செம்ம ஷாக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, அப்ப என்னோட அக்கவுண்ட்ல இருந்த மணிலாம் எங்க போச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்ன்றா. நெக்ஸ்ட் ஹீரோயின் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அவ பக்கத்துல அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு கம்பெனி கொடுக்கறான். ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு அன்னைக்கு அவன் கார்ல போனது ஞாபகம் வர அவன் கிட்ட உன்னோட அப்பா என்ன ஒர்க் பண்றாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு அவனா என்னோட அப்பா பிசினஸ் பண்றாருன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஒருவேளை இவன் நிஜமாவே பணக்கார பயலா இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த டைமா வேற யாரோ அவனோட வீட்டை பாக்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அத ஹீரோயினுமே பாத்துறா. இப்ப ஹீரோயினா வேற யாராச்சும் நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் நம்ம செத்தோன்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நீ எதுக்கு வேற வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, அதுக்கு அவனா ஓனர் தான் ரெண்ட் கூட்டிட்டாரு, அவ்வளோ ரெண்ட் என்னால கட்ட முடியாதுங்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினா என்னால உன்னை போக விட முடியாதுன்னு சொல்லும் போது அவனா ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நீ போயிட்டா என்னோட கசினை யாரு பத்திரமா பாத்துப்பா, உன்னோட ரெண்ட கூட நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போக விடாம பண்ணிட்டு இருக்கா. சோகமா வந்த ஹீரோயினா படக்குன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கா. அவளை தடுத்த ஹீரோவா எம்மா தாயை இப்படியே குடிச்சிட்டு இருந்தா பொட்டுன்னு போய் சேர்ந்துருவா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என்ன வேற என்ன பண்ண சொல்ற, என்னோட ஃப்ரெண்டும் இப்ப வேற வீட்டுக்கு போறான், வேற ஒருத்தவங்க இந்த வீட்டுக்கு வந்தா நான் மறுபடியும் போய் சொல்லணும், என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா அவன் போகாம இருக்க ஒரு வழி இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா வேக வேகமா அது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு அத சொல்ல இஷ்டம் இல்ல. சட்டுன்னு உன்னோட அம்மாட்ட ஹெல்ப் கேள அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா நான் இனிமேட்டும் என்னோட அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ போன பிறகு ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்றத நம்ம எதுக்காண்டி மறைக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. இப்ப ஹீரோயினா அவனை போக விடாம பண்றதுக்கு இதுதான் ஒரு வழின்னு சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவா உன்னால அதை பண்ண முடியாதுங்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினா குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பேன் கேக் எல்லாம் அவனுக்காண்டி செஞ்சு அவனை பாக்குறதுக்காண்டி போறா. அவளை பார்த்த ஹீரோவா இப்படியா போக போறான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா ஆமா இதுக்கு என்ன குறை அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா இங்க பாரு, பசங்களை கவுக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கு, அதுல முதல் விஷயமே ட்ரெஸ் தான்றான். சோ நம்ம இப்போ அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்றோம் கலக்குறோம்னு சொல்லும் போது ஹீரோயின் அவன் முன்னாடி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து காமிக்கிறா. ஆனா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். லாஸ்ட்ல ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டாவது விஷயம் மேக்கப்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு பார்த்து பார்த்து மேக்கப் போட்டு ஹீரோயினா பக்காவா ரெடி பண்ணி விடுறான். கிளம்பின பிறகு ஹீரோயினா நான் போகவான்னு சொல்லி கேட்க ஹீரோவா அட பொறுப்பா இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்றான். ஒருத்தங்க கிட்ட பேசும்போது நம்மளோட ஃபேஸ் சைடு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மேல பாரு கீழே பாரு ரைட்ல பாரு லெஃப்ட்ல பாருன்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா உன்னோட லெஃப்ட் சைடு நல்லா இருக்கு அதையே யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோயினா இன்னைக்கு எப்படியாச்சும் அவனை கவுத்தரணும்னு சொல்லிட்டு போறா. அவன் கிட்ட ஹீரோயினா பேன் கேக்க கொடுத்துட்டு லெஃப்ட் சைட் ஃபேஸ காமிச்சே பேசிட்டு இருக்கா. அவனா இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா ஐயா அந்த பிளேட்ன்ற மாதிரியே கேட்க அவனும் சரி இரு நான் கொண்டு வரேன்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் உள்ள வந்தே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா லெஃப்ட் சைட் ஃபேஸ காமிச்சே தொணன்னு பேசிட்டு இருக்கா. ஆனா அவன் ஹீரோயினா கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்தா ஹீரோ அவளை பார்த்து எப்படி செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சா என் ஐடியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நான் சும்மா போயிருந்தா கூட ஏதோ கரெக்ட் பண்ணிருப்பேன், இப்போ உன்னால செம்ம அசிங்கமா போச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறா. அதுக்கு ஹீரோவா நீ அசிங்கமா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் காண்டாகி அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு ஹீரோவா நல்லா தானே இருக்கா அப்புறம் ஏன் கரெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா செம்ம காண்டா அவளோட ஒர்க்க பாத்துட்டு இருக்கா. அங்க வந்து அவளோட சீனியரா ஒரு லெட்டர் கேட்டேன்ல எங்க அந்த லெட்டர் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலைக்கு மேல வேலையா சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்குறதுக்காண்டி ஹீரோயின் ஒருத்தன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவனா நான் செம்ம பிஸியா இருக்கேன் அங்கிட்டு போன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறான். இப்ப ஹீரோயினா ஹீரோ சொன்ன ட்ரிக்க யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட லெஃப்ட் சைட் ஃபேஸ காமிச்சு பேசிட்டு இருக்கா. அத பார்த்து அந்த ஆளு அப்படியே மயங்கி போயிடுறாரு. அந்த
அந்த ஆளா ஹீரோயின் கிட்ட உனக்கு இல்லாத லெட்டரான்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த லெட்டர் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினா வல்வல்னு எரிஞ்சு விழுந்தவன் இப்ப எப்படி ஈனி இழுக்கிறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல மிர்ருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மிர்ரா எனக்கு ஹீரோயினே ஓகே, அவ கூட நான் கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு அவளோட சீனியர்ஸே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. லெஃப்ட் சைட் ஃபேஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது, அதையே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர அவளோட ஃப்ரெண்டா பிளான்ட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கூட ஹீரோயினா அவளோட லெஃப்ட் சைட் ஃபேஸையே காமிச்சு காமிச்சு பேசிட்டு இருக்கா. அவனா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகலன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. செம்ம சந்தோஷமா இத ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவா இந்த ஃபேஸ பார்த்தா அவன் ஓகேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பார்த்தா ஹீரோனோட மேக்கப் எல்லாமே ஸ்மட்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயின் கிட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஓவர் குஜால் ஆகி நான் உனக்கு ஒன்னு ஸ்பெஷலா வாங்கி தரேன்றா. என்னன்னு பார்த்தா ஹீரோயினா ஹீரோக்காண்டி ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்திருப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட ஹீரோயினா நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், எல்லாமே உன்னாலதான்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். அதையே ஹீரோயின் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட உன் ஃபேஸுக்கு ஒரு கோடி கொடுத்தா கூட தப்புலன்றா. அதுக்கு ஹீரோவா இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியேன்னு சொல்லும் போது அப்படியே ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஹீரோயினா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அத பார்த்த ஹீரோமே சந்தோஷப்படுறான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோனுக்கு கால் வர ஹீரோனும் அட்டென்ட் பண்ணி பேசுறா. அவளோட அம்மாவா உன்னோட வீட்டுக்கு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அள்ளு விட்டுருது. அதை கேட்ட ஹீரோவா ஐயா ஜாலின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினா இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்லடா, ஒளிய வேண்டிய நேரம்ன்றா. அதுக்கு ஹீரோவா உன்னோட அம்மா வந்துட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன்ல, ஐயா ஜாலி ஜாலின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒழுங்கா இப்ப உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட அம்மா வராங்க, அவங்க போற வரைக்கும் என்னோட கசினை உன்னோட வீட்டுல ஒளிச்சு வைன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா இவன் உன்னோட கசின் தானே, இவனே எதுக்கு உன்னோட அம்மா கிட்ட இருந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என்னோட அம்மா இவனை பார்த்தாங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருவாங்க, எனக்கு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுல சுத்தமா இஷ்டமே இல்லைங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். இப்ப ஹீரோயினா ஹீரோவா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி இழுக்கிறா. ஆனா ஹீரோ நான் வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அவகிட்ட ஹீரோவா எனக்கு கிடைச்ச பெரிய சான்ஸே இதுதான், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை ஒரு வழியா கஷ்டப்பட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோனோட அம்மாவும் அங்க வராங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போதான் ஹீரோட ட்ரெஸ் அங்க இருக்கத ஹீரோயின் நோட் பண்றா. ஒரு வழியா ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாம அந்த ட்ரெஸ்ஸ உள்ள தள்ளி விட்டுறா. இங்க ஹீரோவா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டா இந்த சாக்ஸ் உன்னோட வாயில வைக்க சின்னனா இருக்கும், என்னோட ட்ரவுசர் கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே கம்முன்னு ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவா நம்மளால ஹீரோயினை தான் அடிக்க முடியல, ஆனா இவனை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல, நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் பண்றான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டா குளிக்க போறதுக்காண்டி ஷர்ட்டை ரிமூவ் பண்றான். பார்த்தா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருக்கான். அதை பார்த்த ஹீரோக்கு அப்படியே அள்ள விட்டுருது. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஆத்தாடி நம்ம அவன் மேல கைய வச்சிருந்தா நம்மள அடிச்சு பொட்டலமே கட்டிருப்பான்னு சொல்லி நினைக்கிறான். இங்க ஹீரோயினும் அவளோட அம்மாவும் பேசிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அவளோட அம்மாவா ஹீரோனை பார்த்து இந்த டைம் ஆச்சும் உனக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைச்சிரும்ல அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயினா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி சமாளிக்கிறா. அவளோட அம்மாவா உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கணும்ன்றாங்க. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோனுக்கு அப்படியே ஃபீல் ஆயிடுது. சோகத்துல அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. இங்க ஹீரோவும் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் தூக்கமே வரல. ரெண்டு பேருமே பேசலான்னு பேசிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒத்து வரவே மாட்டேங்குது, முட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் ரேடியோல பே ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோக்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் லைட்டா பீதி ஆகுது. ரெண்டு பேருமே பீதியில கத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க யாரோ வர பேய் கிளம்பிடுச்சுடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு கதறிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோயின் தான் அங்க வந்திருப்பா. ஹீரோயினா ஹீரோ நல்லா இருக்கானான்னு பார்த்துட்டு போக வந்தேன்றா. அவளை பார்த்த ஹீரோவா ஆன்ட்டி எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது ஹீரோயினா அவங்களுக்கு ஒரே பிரஷரா இருக்கு, உன்னை பார்த்தா ஓவர் பிரஷர் ஆயிடும்ன்றா. அவ கண்ணத்தை ஹீரோ இருக்க கிள்ளிட்டே இவ எப்ப பாரு இப்படிதான் எல்லாருக்குமே கேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவ கண்ணத்தை இருக்க கிள்ளிட்டே இருக்கான். வலி தாங்க முடியாத ஹீரோயினா அவனை கிள்ளிட்டு இவனும் இப்படிதான் என்ன கேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிள்ளிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனோட அம்மாவா எங்க இந்த மிட் நைட்ல இவளை காணோம்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா அங்க ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்மையா காண்டாயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயினை பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட்ல அந்த பையன் கூட உனக்கு என்னடி பேச்சு வேணும்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட ஹீரோயினா எனக்கும் அவனுக்கும் நடுவுல
நடுவுல ஒண்ணுமே இல்ல, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஆபீஸுக்கு கிளம்பி போறா. அவ போன பிறகு ஹீரோனோட அம்மாவா ஹீரோட ஷார்ட்ஸை எடுத்து பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் பார்த்தா இன்னைக்கு நைட்டு அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு கட்டி பிடிச்சு புரண்டுட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேருமே கட்டு பிடிச்சு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.